Hi, hello, welcome back to Nishi Princess channel. நான் உங்கள் நந்தினி. So பாத்தீங்கன்னா after a long time விதவிதமான வித்தியாசமான வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணிருப்பேன். குக்கிங் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சோ இன்னைக்கு வந்துட்டு ஒரு சிம்பிளா ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் பண்ண போறேன். எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெங்களூர் பாத்தீங்கன்னா கிட்ட ஒரு ஊட்டி கிளைமேட் மாதிரி காலையில இருந்து கம்ப்ளீட் ஒரு கிளவுடியா சில்னஸோட பனித்துளி மாதிரி ஒரு கிளைமேட் இருக்கு. சோ இந்த கிளைமேட்ல கொஞ்சம் ஸ்பைசியா சிம்பிளா செஞ்சு சாப்பிடலாமே அப்படின்ற ஒரு ஐடியா. சோ நம்ம செஞ்சு சாப்பிடுறது உங்ககிட்டயும் ஷேர் பண்ணணும் இல்லைங்களா? சோ பெங்களூர்ல இருக்கிற எல்லாருக்குமே கண்டிப்பா கிளைமேட் இப்படி இருக்கு, ஏதாவது சாப்பிடணும்னு உங்களுக்கு தோணும் இல்லைங்களா? சோ அதனால இன்னைக்கு வந்துட்டு ஒரு சிம்பிளான போட்டி சுர்முரி இல்ல போட்டி மசாலா, சோ ஈஸி அண்ட் சிம்பிளான டிஷ். வாங்க என்னென்ன வேணும் இன்கிரீடியன்ட்ஸ்ன்றத காட்டிடுறேன் உங்களுக்கு. சோ சிம்பிளா பாத்தீங்கன்னா பீனட் இது வந்துட்டு நான் கடையில தான் வாங்கியிருக்கேன். வேர்க்கடலை மசாலா, இத வந்துட்டு நம்ம வீட்லயே கூட செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் எடுத்து வச்சிருக்கிறது கேரட், ஒரு தக்காளி, வெங்காயம், அதுக்கப்புறமா லெமன், அதுக்கப்புறமா போட்டி. சோ இவ்வளவுதான் இன்கிரீடியன்ஸ். இத வச்சு நான் இன்னைக்கு போட்டி மசாலா எப்படி செய்யறன்றத பாக்கலாம். ஆல்மோஸ்ட் இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், ஆனாலுமே இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்னோட வீடியோவை ஷேர் பண்றேன். வாங்க டக்குன்னு இதை கட் பண்ணி செய்யலாம். சோ ஃபைன் சாப்பா வந்துட்டு ஆனியனை வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நேத்து என்னோட வீடியோஸ் வந்துட்டு நிறைய பேர் பார்த்து கமெண்ட் பண்ணிருந்தீங்க, தேங்க்யூ. சோ இப்ப வந்துட்டு ரெகுலரா என்னோட வீடியோஸ் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி நான் ரீச் ஆகணும், இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்னோட வீடியோஸ வந்துட்டு ரெகுலரா பாக்கணும்னு சொல்லிட்டு விரும்புறேன். சோ இவ்வளவு தூரம் எனக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி. சோ ரியலி அன்எக்ஸ்பெக்டட் ஒரு 10 வியூஸ் 15 வியூஸ் இல்ல மேக்ஸிமம் ஒரு 100 வியூஸ்ல வந்துட்டு ஸ்டாப் ஆயின்னு இருந்தேன். சோ இப்போ பாத்தீங்கன்னா நியர்லி ஒரு 200-300 மெம்பர்ஸ் என்னோட வீடியோவை வந்துட்டு ரெகுலரா நீங்க பாக்குறீங்க. அதுவரை எனக்கு ரொம்பவே சந்தோஷம், ரொம்பவே நன்றி. சோ இன்னும் நான் ரெகுலரா வீடியோஸ் போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் ஏதாவது ஒரு விஷயத்துல வந்துட்டு எனக்கு ஏதாவது தடங்கள் வந்துட்டே இருக்கு. நிஷித், அது சிக்னஸ் ஆகட்டும் இல்ல வீட்டோட சுச்சுவேஷன் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய இருக்கு. பட் ஆனாலுமே நான் வந்துட்டு ரெகுலரா வீடியோ போஸ்ட் பண்ணிடணும்னு நினைச்சிட்டே இருக்கேன். பாக்கலாம். சோ வெங்காயம் தக்காளி வந்துட்டு கட் பண்ணிட்டேன். இப்ப வந்துட்டு கேரட் திருவிட்டு இருக்கேன். சோ என்னோட நியூ வியூவர்ஸ் வந்துட்டு நிஷிதா பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம நான் வந்துட்டு இப்போ லைவ் வந்துட்டு இருக்கேன். சோ ஜஸ்ட் ட்ரை பண்றேன். லைவ் வரும்போது வந்துட்டு பாத்தீங்கன்னா பீப்புள் கூட நம்ம மோர் கனெக்டிவிட்டில இருப்போம். சோ லைவ்ல வந்துட்டு தெரியாத பீப்புள்ஸ் கூட நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் ஆக சான்சஸ் இருக்கு. சோ அதனால கொஞ்சம் மத்தியான நேரத்துல வந்துட்டு லைவ் வர்ற, சோ என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் முடிஞ்சீங்கன்னா என்னோட லைவ் வந்துட்டு ஜாயின் பண்ணுங்க. ரெகுலரா நான் வந்துட்டு லைவ் வர ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சோ எந்த டைமிங் லைவ் வந்தா கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணீங்கன்னா நான் வந்துட்டு அந்த டைம்ல லைவ் ரெகுலரா வரதுக்கு ட்ரை பண்றேன். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே இப்ப ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு லெமன் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன், நம்மளுக்கு ஆனியன் தக்காளி கொஞ்சமா கொத்தமல்லி, அதுக்கப்புறமா கேரட்டுமே திருவி எடுத்துட்டேன். இந்த சைடு வந்துட்டு எண்ணெய் வந்துட்டு காஞ்சாச்சு. சோ இப்ப வந்துட்டு நம்ம போட்டி பொரிச்சு எடுத்துக்க போறேன். சோ ஏதாவது நீங்க வந்துட்டு கமெண்ட்ல கேட்கணுமா, மென்ஷன் பண்ணணுமா, லைவ் பத்தி நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கேட்கலாம். வேற ஏதாவது வீடியோஸ்ல இம்ப்ரூவ் பண்ணணுமா இல்ல வேற ஏதாவது ரெகுலரா நீங்க பாக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்ன காஞ்சிடுச்சான்னு பாத்துடுறேன். காஞ்சாச்சு. டெஸ்ட் பண்ண போட்டி வந்துட்டு நல்லா பொரிஞ்சு வந்தாச்சு. இப்ப வந்துட்டு எனக்கு எவ்வளவு போட்டி வேணுமோ அவ்வளவு வந்துட்டு நானு போட்டுறேன். சோ இது கொஞ்சம் கேர்ஃபுல்லா போட்டு எடுக்கணும். எனக்கு எப்பவுமே இந்த போட்டி பொரிக்கும் போது கையில தெரிக்கும். இங்க பாருங்களேன், கலரா போட்டி எவ்வளவு நல்லா இருக்கு. வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கும் இல்லைங்களா? போட்டி வந்துட்டு இந்த சைஸ் தான் எடுக்கணுமா இல்ல பெரிய சைஸ்? சில பேர் பெரிய சைஸ் எல்லாம் இருக்கும். சோ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நம்மளோட இஷ்டம் தான். நம்ம போட்டி வந்துட்டு எந்த சைஸ் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். எனக்கு வந்துட்டு கடையில இங்க பக்கத்துல இந்த சைஸ் தான் கிடைச்சதுனால இந்த சைஸ் எடுத்துக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போட்டு எடுத்தாச்சு. இப்போ ரெண்டாவது ரவுண்ட் போட்டுட்டு இருக்கேன். வந்துட்டு போட்டி நம்ம தேவைக்கேற்ப பொரிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. ஓகே, இப்ப எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. எஸ், எவ்வளவு குவிக்கான ரெசிபி உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா? இப்ப வந்துட்டு ஒவ்வொன்னா வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாமா? ஃபர்ஸ்ட் தக்காளி சேர்த்துக்கிறேன்.
அதுக்கப்புறமா வெங்காயம். இது எல்லாமே நான் வந்துட்டு கம்மியா எவ்வளவு தேவையோ அவ்வளவு செய்யறதுக்கோசரம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு இருக்கேன். நீங்க வந்துட்டு ஒரு நிறைய பேருக்கு செய்றீங்க, ஒரு 4 பேருக்கு செய்றீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எடுத்துக்கங்க. அதுக்கப்புறமா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி எப்ப வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு கொத்தமல்லி நான் இப்பவே போட்டுட்டு இருக்கேன். எனக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா வேர்க்கடலை ரொம்ப பிடிக்கும். நிறைய வந்துட்டு வேர்க்கடலை வந்துட்டு சேர்த்துட்டு இருக்கேன். எல்லாம் போட்டாச்சு இல்லைங்களா? இதெல்லாம் சும்மா லைட்டா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் லைட்டா வந்துட்டு உப்பு. உங்ககிட்ட வந்துட்டு பிளாக் சால்ட் இருந்தா சேர்த்துக்கங்க, அது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். என்கிட்ட சாட் மசாலா எப்பயுமே நான் வச்சிட்டு இருப்பேன், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் சேர்த்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. சோ லைட்டா வந்துட்டு ஒரு சாட் மசாலா, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அவளுக்கு சாட் மசாலா. அதுக்கப்புறமா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இது வந்துட்டு காரம் அவ்வளவா கொடுக்காது, பட் ஆனா கலர் கொடுக்கும் நம்மளுக்கு. சோ அதனால வந்துட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் எல்லாமே போட்டாச்சு. இது வந்துட்டு கொஞ்சம் கான்சியஸா பண்ணணும். ஃபைனலா தான் நம்ம வந்துட்டு போட்டி போடணும். இல்லைன்னா வந்துட்டு நம்ம தக்காளி வெங்காயம் போட்டிருக்கிறதுனால வந்துட்டு சீக்கிரம் நம்பிடும். அதனால வந்துட்டு சாப்பிடும் போது கரெக்டா நீங்க செஞ்சு சாப்பிடுங்க. லெமன் வந்துட்டு கொஞ்சமா லெமன் சேர்த்து நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். சோ ஃபைனலா மசாலா ரெடி ஆயாச்சு. இப்ப வந்துட்டு the main character of நம்மளோட டிஷ். வாசனையே கமகமான்னு இருக்கு இந்த லெமன் ஊத்துனதுக்கு அப்புறமா. போட்டி எப்படி உங்களுக்கு வேணுமோ ஸ்மாஷ் பண்ணி போட்டுக்கலாம். சம்டைம்ஸ் இதே மசாலாவை வந்துட்டு நீட்டு போட்டியில வந்துட்டு வச்சு கூட நம்ம பண்ணிக்கலாம். பட் சின்ன போட்டியா இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி போடுறேன். சோ மசாலாக்கு தகுந்த மாதிரி பாக்குறதுக்கே கலர்ஃபுல்லா இருக்கு. நீங்க வந்துட்டு கிட்ஸுக்கு வந்துட்டு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்ல இந்த மாதிரி பண்ணி கொடுத்து பாருங்களேன், விரும்பி சாப்பிடுவாங்க. சோ கொஞ்சமா நான் டேஸ்ட் பண்ணி பாக்குறேன். ஏன்னா இன்னும் போட்டி போடணுமா எல்லாம் சரியா போச்சான்னு மட்டும் பாக்குறேன் டேஸ்ட் பண்ணி. சூப்பரா இருக்கு. ரோட்டு கடையில நம்ம போனோம்னா இந்த பேல்புரி குடுக்குற இடத்துல போட்டி மசாலா சிலப்ப தராங்க. சேம் அதே டேஸ்ட். ஒண்ணுமே இல்ல, நம்ம வீட்டுல இருக்கிற இன்கிரீடியன்ஸ் மட்டும் வச்சே நம்ம அந்த டேஸ்ட் கொண்டு வரலாம். சூப்பரா ரெடியா இருக்கு பாருங்களேன். ரொம்ப பிடிக்கும். முடிஞ்சா நான் இந்த போன்ல குடுக்க முடியாது, பட் ஆனா உங்களுக்கு காட்டதான் முடியும். அவ்வளவு நல்லா இருக்கு டேஸ்ட். சோ இன்னைக்கு நான் செஞ்ச இந்த போட்டி மசாலா சிம்பிளான ரெசிபி உங்க எல்லாருக்குமே மேபி தெரிஞ்சிருக்கலாம். பட் ஆனா இன்னைக்கு எங்க ஊர் கிளைமேட்டுக்கோசரம் நான் இந்த மாதிரி சிம்பிளா செஞ்சு குடுக்கணும்னு சொல்லிட்டு நான் செஞ்சது எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இது கடையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 ரூபாய் வாங்குவாங்க. அந்த 30 ரூபாவை வீட்டுல இருக்கிற இன்கிரீடியன்ஸே வச்சு நாங்க 3-4 பேர் இதை சாப்பிட போறோம். சோ எவ்வளவு நம்ம அமௌண்ட் சேவ் பண்றோம் இல்லைங்களா? சோ இதே மாதிரி நீங்களுமே கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க, காசை நீங்களுமே மிச்சம் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்போர்ட் டு நிஷி பிரின்சஸ் சேனல். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். கண்டிப்பா ரெகுலரா வீடியோ போஸ்ட் பண்ண நினைக்கிறேன். ஏன்னா என்னோட ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் இப்ப இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்காங்க. உங்களுக்கோசம் என்னோட ரெகுலரான சப்ஸ்கிரைபர்ஸ் கோசரம் நான் என்னோட வீடியோஸை இன்ட்ரெஸ்டிங்கா இன்னும் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் இதுக்கு மேல வீடியோஸ் ரெகுலரா போஸ்ட் பண்ண ட்ரை பண்றேன். நீங்க வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது நீங்க இந்த மாதிரி வீடியோ ட்ரை பண்ணுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நான் அதுவுமே try பண்றேன். Okay, thanks for watching. See you next video. Tata, bye bye. Don't forget to like, share and subscribe to Nishi Princess channel. Thank you.